இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துடலாங்களா. நேற்று இட்லிக்கு அரைச்சேன். அது இந்த பாஜ்ரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கம்பு அப்புறம் இட்லி அரிசி எல்லாம் போட்டு அரைச்சேன். அதாவது ரெண்டும் ஈக்குவலாக போட்டு அரைச்சேன். அப்புறம் அதில் இட்லி போட்டேங்க. அப்புறம் இந்த வெஜ்ஜு குருமா இருக்குல்ல, அது இன்றைக்கி செஞ்சாச்சு. கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்குலாம் போட்டு இந்த வெஜ்ஜு குருமா பண்ணியாச்சு. இந்த இட்லிக்கு பார்க்க தான் கலர் ஒரு மாதிரி இருக்குமே தவிர நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது கலர் அந்த பாஜ்ரா அந்த கம்போட கலர் தான். அது அந்த மாதிரி கம்பெல்லாம் சீப்பாக தான் கிடைக்கும். இப்போ சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க யூஸ்வலாக. அது ராகி இந்த சிறுதானிய வகைகள்லாம் தினமும் சாப்பிட்றதுக்கு. அதை இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் அந்த இட்லி ரைஸோட கலந்து அரைக்கும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஹெல்த்துக்கும் நல்லது. பசங்களை சும்மா வெறும் கம்பை கொடுத்து கஞ்சி போட்டு கொடுத்தாலாம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது குருமா மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. லன்ச் எங்கள் வீட்டில் பிரிஞ்சி போட்டுட்டேங்க. அதாவது சோயா காயெல்லாம் இல்லை, அந்த வெறும் இந்த சோயா இருக்கு இல்லைங்களா, மீல் மேக்கரு, அப்புறம் உருளைக்கிழங்கு, 2 பட்டாணி, கொஞ்சம் பட்டாணியை போட்டு பிரிஞ்சி மாதிரி போட்டேன். அதில் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சரி, ரெகுலராக நம்ம சாம்பார் ரசம் கூட்டு இதெல்லாம் தான் செய்கிறோங்கிறனால ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்க அந்த ரைத்தா இருக்குது இல்லைங்களா, அந்த சாதா ரைத்தா தான். தக்காளி வெங்காயம் அப்புறம் வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தயிரில் போட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேங்க. பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா வெள்ளரிக்காய் இருக்கிறனால, அதுவும் பச்சை கலரில் இருக்கிறனால நம்ம வேணும்னா சில்லி போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். பூந்தி இருந்ததுன்னா அதை கூட மேலாக அப்படியே தூவி விட்டோம்னா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் காய் நிறைய இருக்கும், தயிர் கொஞ்சமாக தான் ஊற்றிருப்பேன் நான். அதாவது வயிறு நல்லா ஃபுல்லாகும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட கொஞ்சமாக கேர்ட் ரைஸு ஊறுகாங்க எங்கள் பையனுக்கு லஞ்சு. பிரிஞ்சிக்கு சால்னா மாதிரிலாம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். குருமா அந்த மாதிரிலாம் தொக்கு மாதிரிலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அந்த அவசரத்தில் கொஞ்சம் எங்களுக்கு பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறனால இதை மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம எப்போவுமே வெரைட்டிஸ் நம்ம பண்ணும்போது அதில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும்போது நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை சுண்டல் இருந்துச்சு, அதை வேக வச்சுட்டேன், அவிச்சிட்டேன். அதை சும்மா வதக்கிட்டோம்னா சாயந்தரம் அதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவோம். அப்புறம் ராத்திரி நம்ம என்ன இருக்கோ அதை மேனேஜ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.